ஹாய் எல்லாருக்கும். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே போன வீடியோக்கு எந்த ஒரு வரவேற்பும் கிடைக்கல. இது பிரச்சனை இல்லை. ஸோ இதனோட செகண்ட் வீடியோ. இன்றைக்கி என்ன நாள் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 3ஆம் பிறை. 3ஆம் பிறைனா என்ன? ஜஸ்ட் ஒரு அமாவாசைக்கு 2 நாள் கழிச்சு வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆனால் தமிழில் ஒரு அணி இருக்குது, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு. கவிஞர் புலவர் தன்னோட குறிப்பை அப்படி மிகைப்படுத்தி சொல்லுவார் அப்படின்னு. அநேகமாக நான் படிக்கப்போ தமயந்தின்னு ஒரு கேரக்டர் வந்து அவங்க குழந்தைங்க கூட்ட காட்டில் நடந்து பார்க்கும்போது இருட்டாக இருக்கும். அப்போது சூரியன் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, பயப்படாதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த கவிஞர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக சூரியன் விடிய வேண்டிய நேரம் தான் அது. அந்த மாதிரி ஸோ 3ஆம் பிறைனா அமாவாசை அன்னைக்கு நிலா இருக்காது, எல்லாத்துக்கும் தெரியும். ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அமாவாசை முன்னாடி 2ஆவது நாளும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அப்போ அந்த வானம் நினைக்குமா, இன்னும் நம்ம இன்னும் இருட்டாகவே இருக்கும், இன்னும் நமக்கு ஒரு சப்போர்ட்டே கிடைக்காதா, இவ்வளோ இருட்டாக இருக்கும், வெளிச்சமே இல்லையே அப்படிங்கும்போது 3rd டே நிலா வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நம்ம சேர்ந்து வளரலாம், நான் உனக்கு ஒரு சோர்ஸாக இருக்கேன், லைட்டாக இருக்கேன், கவலைப்படாதுன்னு சொல்லுமா. அந்த வானத்துக்கு வந்து ஒரு துணையா அப்படின்னு நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ரீசண்டாக, அதாவது கடந்த ஒரு வருட 1.5 வருட காலங்களில் வில் யூ பி மை 3ஆம் பிறை, நீயோட 3rd கிரசண்டாக இருப்பியா அப்படின்னு நானாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருவள் மீதான எனது வரிகள், அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. அது கவிதையாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம். அது கவிதை என்ன நீங்கள் தான் சொல்லணும், நானாக சொல்லிப்பேன். ஆத்தர், அதாவது எந்த ஒரு பெற்றவங்களுக்கு தான் குழந்தை அழகாத்தானே தெரியும், அந்த மாதிரி. ஸோ பார்ப்போமா. எனக்கு நிறைய டைம் இந்த நிலா வச்சு எல்லாத்துக்கும் நிலா பிடிக்கும் கவிஞர்னாலே. ஏன்னா யாருனாலும் ஊமைக்காக நிலாவை எடுத்துக்கலாம். நிலா வந்து ஒரு பொது உடைமை மாதிரி. ஸோ அந்த மாதிரி, அதாவது இன்னைக்கு 3ஆம் பிறை, த 3rd கிரசன்ட். அதுதான் அழகுனா நிலா, அழகுனா அவள். அப்போ ஒப்பிட வேண்டியதானே. பார்ப்போமா. ஒளியில்லா என் வாழ்வில் சுடராக வருவாயா நீ என் 3ஆம் பிறையாக அப்படின்னு ஒரு லைன். ஓகே, இதுக்கு அர்த்தம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் புரியணுமே தெரியலையே. ஓகே, ஸோ ஒரு கவிதையை நான் கடைசியில் சொல்கிறேன். சில பாடல் வரிகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதை பார்ப்போமா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்டு பேப்பர். பிட்டு பேப்பர்னா லைன்ஸ் நிறையா வண்டியில் போகும்போது, நிற்கும் போது, தூங்கும் போதெல்லாம் எழுதிடுவோமா. அது சட்டுன்னு எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே அனுப்பிவிடுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. ஒரு டைம் நான் வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது அவள் நினச்சி ஒரு பாட்டு எழுதிக்கிறேன். அதனோட ஒர்க்கிங் குரூப், ஆஃபீஸ் குரூப்பில் போயிட்டு நான் பாடி என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் நினச்சி அதில் போட்டுட்டேன். அது ஒரு ஃபன்னாகிடுச்சு. அப்புறமேட்டு அப்படின்னு டீல் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிறத வந்து நான் ஒரு சின்ன ஹிண்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒளியில்லா என் வாழ்வில் பிறையாக நீ வந்தாய், உன்னை பிரியாத வரம் வேண்டி நொடியெல்லாம் நான் நிற்பேன், உன்னை பிரியாத வரம் வேண்டி நொடியெல்லாம் நான் நிற்பேன், உன்னை பிரியாத வரம் வேண்டி நொடியெல்லாம் நான் நிற்பேன். உன்னை பார்த்த பிறகு தரையில் நான் பறக்கிறேன், வானில் நான் மிதக்கிறேன், தலைகீழாய் திரிகிறேன், கண்ணாடி பார்த்து சிரிக்கிறேன், எல்லாம் எல்லாம் முன்னால் ஒரே ஒரு பெண்ணால், எல்லாம் எல்லாம் உன்னால் ஒரே ஒரு பெண்ணால். இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் நிலா போல முட்டை கண்ணால என்ன மயக்கி போறா முன்னால. அச்சோ இது ஓட்டல, இருங்க என்ன எடுத்துடலாம். நிலா போல முட்டை கண்ணால
மயக்கி போறா முன்னால மந்திரிச்சு விட்ட கோழியா நான் திரிகிறோம் பின்னால நிலா போல முட்டை கண்ணால மயக்கி போறா முன்னால மந்திரிச்சு விட்ட கோழியா நான் திரிகிறோம் பின்னால. இந்த மாதிரி உன்னை பார்த்த முதலிருந்து நான் நானாக இல்லையே உன் குரல் கேட்ட போதிருந்து நான் என்னை தொலைத்தேனே. இது என்ன மாயமா, இது என்ன சாபமா, ஒன்னும் புரியாமல் நான் நிற்கிறேன் உந்தன் முன்னால். தனநானனா தனநானனா தனநானனா. கொல்லாமல் கொன்று போனாளே என் உயிரை கையோடு கொண்டு போனாளே. தயங்கி நானும் நின்னேனே ஒரு வார்த்தை சொல்லு உன் பின்ன நானும் வாரேனே. ஒரு வார்த்தை, ஒரு சைகை, கருணையில் கருணை இல்லா கண்ணெஞ்ச காரியவளே. நிலாக்கும் அவளுக்கும் நிறைய வட்ட முகம், பொலிவான முகம், அந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ரீசெண்டாக நான் ஒரு கவிதைன்னு நினச்சி நானும் ஒன்று எழுதினேன். அது வந்து அவை திடீர்னு ஒரு நாள் நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன். அப்போது நிலாவை பார்த்துட்டு நம்ம எப்பயுமே நிலா கூட இவ்வளோ கம்பேர் பண்ணுறோமே, அப்போது அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லை. ஏன் நான் நிலாவோட கம்பேர் பண்ணுறேன்? எல்லோரும் நிலாவோட கம்பேர் பண்ணுறதுனால நானும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் பார்த்தீங்கன்னா, நிலாவோட தன்மையும் இவரோட தன்மையும் சிமிலர் கைண்டாக இருந்துச்சு. அது என்னென்னா, அவள் கண்டிப்பாக நிலாவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் என் மீதான அபிப்பிராயம் அவளுக்கு வளர்கிறது தெரிகிறது. அவள் கண்டிப்பாக நிலாவாகத்தான் இருக்க வேண்டும். அவளை பொறுத்தே என்ன அலைகள் மாறுபடுகிறது. அவள் கண்டிப்பாக நிலாவாகத்தான் இருக்க வேண்டும். அவள் சுடாமல் ஒளி தருகிறாள், இல்லாமல் என்னை வாட்டி வதைக்கிறாள். அவள் கண்டிப்பாக நிலாவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரே ஒரு குறைதான், இரவில் மட்டும் வரும் நிலாவாக அவள் இருக்காமல் இருந்திருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும். சூரியன் ஒளியில் மறையாமல், அமாவாசையில் தேயாமல் இன்றும் என்னை நினைத்து என்னுடன் இருந்து விட்டால் எத்தனை நன்றாக இருக்கும். ஸோ அதை நிலா எப்படி இருக்குமோ அது கூட நிறைய சிண்டடிஸாக இருக்க. நிலாவோட நெகட்டிவ்ஸ்லாம் அப்படியே மாற்றி அதுவும் பாசிட்டிவாக இருந்தால் எத்தனை நல்லாயிருக்கும். சரி, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கிறது. ஃபேக் ஐடியிலையாவது யாராவது கமெண்ட் போடுங்கப்பா, நான் வீடியோ போடுவோம்ல. சரி, பாய்.